இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் தேர்தலில் பயன்படுத்தப்படும் இவிஎம் இயந்திரத்தை தடை செய்ய வேண்டும் என கூறி பொதுமக்களிடம் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டது. இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் தேர்தலில் பயன்படுத்தப்படும் இவிஎம் இயந்திரத்தை தடை செய்ய வேண்டும் என்றும், அதனால் ஏற்படும் வாக்கு எண்ணிக்கைகளின் குளறுபடிகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கம் தொடக்க விழா சென்னை கீழ்ப்பாக்கம் டிபி சத்திரத்தில் உள்ள அக்கட்சி அலுவலகத்தில் அதன் மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்புவேந்தன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கையெழுத்து இயக்க நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளரும் அலுவலக செயலாளருமான கல்பனா, சென்னை மாவட்ட தலைவர் பே. சிவக்குமார் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர். இந்த கூட்டத்தில் இந்திய குடியரசுக் கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளர் மகிழ்வாணன், மாநில குழு உறுப்பினர் ஜி.டி. புருஷோத்தமன், சாதி ஒழிப்பு முன்னணியின் பொதுச் செயலாளர் ரமணி ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துரையாற்றினார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியில் சென்னை மண்டல பொறுப்பாளர்கள் ஜி.எச். ஷாகிர், ஏ. ஜாவித், சென்னை மாவட்ட செயலாளர் சித்தார்த்தன் மற்றும் பாலாஜி, கணேசன், சிற்றரசு, கோபிகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்புவேந்தன் கூறுகையில், வணக்கம். இன்றைக்கு இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தமிழ் மாநில குழுவின் சார்பிலே தோழமை அமைப்புகளோடு இணைந்து இந்திய தேர்தல் ஆணையம் இப்போது கொண்டு வந்திருக்கிற இவிஎம் சிஸ்டம் முறையை மாற்ற வேண்டும், தடை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து எங்கள் கட்சியின் சார்பிலே கையெழுத்து இயக்கத்தை இன்றைக்கு துவங்கிருக்கிறோம். இது இங்கு மட்டுமல்ல, எங்களுடைய தேசிய தலைவர் அண்ணல் அம்பேத்கருடைய பேரர் மகாராஷ்டிராவிலே இப்போதுதான் சமீபத்தில் எல்லோரும் பேசுவதாக எண்ண வேண்டாம். தேசிய தலைவர் பிரகாஷ் அம்பேத்கரை பொறுத்தவரையில் 2019 இதை குறித்து இந்த இவிஎம் மிஷின் முறைகேடாக பயன்படுத்தப்படுகிறது, மக்களினுடைய ஜனநாயகம் பறிக்கப்படுகிறது, உண்மையான ஜனநாயகம் இந்த நாட்டிலே நிலவப்படவில்லை, குறுக்கு வழியிலே இந்த தேர்தலை பயன்படுத்திக் கொண்டு அதிகாரத்திலே உட்கார்ந்து கொண்டு மக்களுக்கு எதிரான வேலைகளை இந்த பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதை தடை செய்ய வேண்டும். இது குறித்து ஏதோ நம்ம இங்கே மட்டும் பேசவில்லை, உலக நாடுகள் முழுக்க, இன்னும் கனடா போன்ற, அமெரிக்கா போன்ற மிகப்பெரிய ஊடகங்கள் எல்லாம் கூட இதை சொல்லி இருக்கிறார். இங்க இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக அரசு தேர்தலில் எந்த எந்திரத்தை, இவிஎம் எந்திரத்தை தவறாக பயன்படுத்தி தான் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார். பிபிசி போன்ற செய்தி நிறுவனங்கள், ஃபர்ஸ்ட் போஸ்ட் என்கிற அமெரிக்க பத்திரிகை, மிகப்பெரிய ஊடகங்கள் எல்லாம் இதை சொல்லியிருக்கிறார். இப்போது நடந்த சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் காங்கிரஸ் இப்போது குற்றச்சாட்டு வைத்திருக்கிறது. இன்றைக்கு பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் சார்பிலே இதனுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் ராகுல் காந்தி அவர்களுமே இவிஎம் மிஷின் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்திய குடியரசுக் கட்சியை பொறுத்தவரையில் மகாராஷ்டிராவில் விபிஏ தேசிய தலைவர் பாலசாஹேப் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் பொறுத்தவரையில் ஆரம்ப கட்டம் முதலே இவிஎம் கூடாது என்கிற நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவில் மட்டும் கடந்த 2019 தேர்தலிலே நடைபெற்ற முறைகேடை கண்டித்து 39 வழக்குகள் மகாராஷ்டிரா உயர் நீதிமன்றத்திலே எங்களுடைய கட்சியின் சார்பிலே வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. 39. இப்போது நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலும் சரி, இப்போது சட்டமன்ற நடைபெற்ற தேர்தலிலும் சரி, மகாராஷ்டிராவில எங்களுடைய தேசிய தலைவர் இப்போது சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் மகாராஷ்டிராவில் மட்டும் 288 தொகுதி மொத்த சட்டமன்ற தொகுதி. அதுல 200 தொகுதிகள் பிபிஏ போட்டியிட்டது. 200 தொகுதிகளிலும் இவிஎம் மிஷினை பயன்படுத்தி முறைகேடாக மக்கள் வாக்குகளை தட்டி பறித்திருக்கிறார்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போது எங்களுடைய கட்சியின் சார்பில் எங்களுடைய தலைவர் தேசிய நேஷனல் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். தகவல் அறிவு உரிமை சட்டத்திலே தகவல் கேட்கப்பட்டது. அப்படி கேட்கப்பட்ட கேள்விக்கு தேசிய ஆணையம், தேர்தல் ஆணையம் என்ன பதில் கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், எந்த விவரமும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். தகவலே இல்லை, யார் வாக்களித்தார்கள் என்று கேட்டிருக்கார். ஏன் இந்த கேள்வியை கேட்டோம் என்று சொன்னால், இப்போது கடைசியாக மகாராஷ்டிராவில் நடைபெற்ற தேர்தலில் 6 மணிக்கு தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்துவிட்டது. 6 மணிக்கு பின்னாலே 7 மணி 8 வரைக்கும் போலிங் நடந்ததாக சொல்லப்பட்டு 76 லட்சம் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1 மணி நேரத்தில் மாநிலம் முழுவதும் 76 லட்சம் வாக்குகள் எப்படி
பதிவு செய்யப்பட்டது. அதுக்கான தரவுகள் எங்க இருக்கிறது என்று தேர்தல் ஆணையத்திலே நாம் கேட்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஊடகத்தில் இருக்கிறவர்களுக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு வாக்குகள் பதிவு பெற்று. சரி, அப்படி நீங்கள் நேரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி வாக்குகள் எல்லாம் பதிவு செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் யாருக்கெல்லாம் நீங்கள் அந்த டோக்கன் சிஸ்டம் கொடுத்திருக்கீங்களா? எத்தனை பேருக்கு அந்த மாதிரி அனுமதி கொடுத்தீங்க? அதற்கு ஏதாவது தரவுகள் இருக்கிறதா என்று கேட்டால் தேர்தல் ஆணையம் எழுத்துப்பூர்வமாக சொல்லி இருக்கிறது, எங்களிடம் எந்த தரவுகளும் இல்லை என்று எழுத்துப்பூர்வமாக பதில் சொல்லியிருக்கிறாங்க. இதுல என்ன ஒரு வில்லேஜ், ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறோம். மகாராஷ்டிரால ஒரு கிராமத்தில, அந்த கிராமத்தினுடைய மொத்த வாக்காளர்கள் 1600 பேர். அந்த வில்லேஜ்ல 1600 பேர் தான் அந்த கிராமத்தினுடைய வாக்காளர்கள். ஆனால் பதிவான வாக்குகள் எவ்வளவு என்று சொன்னால் 4600 வாக்குகள். எப்படி 1600 பேர் உள்ள கிராமத்திலே 4600 வாக்குகள் எப்படி பதிவானது? இதற்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து முறையான பதிலே கிடையாது. இதையெல்லாம் கேட்டுவிட்ட பின்னாலே இப்போது சமீபத்தில் நேற்றைக்கு ஊடகங்களிலே, சமூக வலைதளங்களிலே நாம் ஒரு காணொலியை பார்த்தோம். தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் வெளியே வந்து மோடியையும் அமித்ஷாவையும் குறிப்பிட்டு, நீங்கள் என்னை கொலை செய்தாலும் சரி, எங்களை தூக்கிலிட்டாலும் சரி, எங்களை என்ன செய்தாலும் இனிமேல் இந்த இவிஎம் எந்திரத்திற்கு நாங்கள் அனுமதிக்க கூட மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். அனுமதி கொடுக்க மாட்டோம், இனிமேல் இவிஎம் முறைகேட்டுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இதை நாங்கள் சொல்லவில்லை, கட்சிக்காரர்கள் சொல்லவில்லை, குடியரசுக் கட்சி மட்டும் சொல்லவில்லை. தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இன்றைக்கு வெளிப்படையாக ஊடகங்களை சந்தித்து, பத்திரிகையாளர்களை சந்தித்து இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஆக இப்போது பாஜகவுடைய முகமூடி வெட்ட வெளிச்சமாக வெளியே வந்திருக்கிறது. இவர்கள் அதிகாரத்திலே உட்கார்வதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக. மக்கள் ஜனநாயகம், தேர்தல் ஜனநாயகம், அரசியல் சார்ந்திருக்கிறார்கள். இதற்கு கருவியாக இந்த தேர்தலை தவறான முறையில், இந்த இவிஎம் எந்திரத்தை தவறாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே இந்திய குடியரசுக் கட்சி இன்றைக்கு இதற்கு எதிராக நீதிமன்றத்திலே வழக்கு போட்டிருக்கிறோம். அதை தொடர்ந்து இந்தியா முழுவதும் இந்த இவிஎம் எந்திரத்தை முறையை தடை செய்து பழைய முறை வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வர வேண்டும் என்கிற கையெழுத்து இயக்கத்தை இன்றைக்கு நாங்கள் துவக்கி இருக்கிறோம். அதை துவக்குவதற்காகத்தான் இன்றைக்கு உங்களை எல்லாம் நாங்கள் அழைத்திருக்கிறோம். ஆக தேர்தல் ஆணையத்திற்கு இந்தியா முழுவதும் மக்களிடத்திலே சந்தித்து, மக்களிடத்திலே இந்த பிரச்சனை, இதனுடைய தீவிரத்தை பிரச்சாரமாக கொண்டு சென்று நம்முடைய இந்திய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு, இந்திய அரசியல் சட்ட உரிமைகளை பாதுகாப்பதற்கு, இந்தியாவின் பன்முகத்தன்மையை பாதுகாப்பதற்கு, இங்க இருக்கின்ற மைனாரிட்டி என்று சொல்லப்படுகிற இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள் உள்ளிட்ட அத்தனை மதங்களை சார்ந்தவர்கள், மொழிகளை சார்ந்தவர்கள் அனைவரையும் சமமாக கருதுகிற இந்திய அரசியல் சட்டத்தை பாதுகாக்கின்ற வகையில அதற்கு எல்லாத்திற்கும் அடிப்படையாக இருக்கிற இந்த தேர்தல் முறையை மாற்றி அமைப்பதற்கு இன்றைக்கு இங்க இந்த 2ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு துவக்கத்திலே நாம் இந்த கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இங்க வருகை தந்திருக்கின்ற அனைத்து தோழர்களும் ஊடக நண்பர்களும் தொலைநோக்கோடு இயங்கிக் கொண்டிருக்கிற சமூக செயல்பாட்டாளர்களும் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும், ஆதரவு அளிக்க வேண்டும். இதை வெற்றிகரமாக இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுவதற்கு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும், கைகோர்த்து செயல்பட வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இந்த செய்தியை மக்களிடத்தில் தமிழ்நாடு முழுவதும் இதை கொண்டு போவதற்கு இன்றைக்கு முதல் கட்டமாக இதை துவக்குகிறோம். இதை தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களிலே இது போன்ற கையெழுத்து நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செய்ய இருக்கிறோம் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான்